ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். கோபுரம் பார்த்தால் கோடி நன்மை. இந்த தரிசனம் பாருங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துக்கிட்டேயும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது மலை அடிவாரம், மலையில் ஒரு குகையில் இருக்கிற இந்த அம்மன். ஒரு 1.5 அடி அகலத்தில் அந்த அம்மன் போய் அந்த இடத்துல பிறந்திருக்காங்க. இப்போ நுழைவு வாயிலேருந்து முடிவு வரைக்கும் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். இந்த கிளைமேட் பார்த்திங்கனாவே, இந்த இடத்த பார்த்திங்கனாவே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, இதோட அழகு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. சுற்றிலும் பாருங்கள் நீங்களே. இது ஒரு என்ன சொல்கிறது, காடு தான், ஹில்ஸு தான் ஃபுல்லாகவே. அதில் இந்த அம்மா ஒரு சின்ன இடத்துல போயிட்டு குகையில் அந்த அம்மா பிறந்திருக்காங்க. இது கோபுரம். முதல்ல நான் சொல்கிறேன், கோபுரம் பார்த்தால் கோடி நன்மையாம். நம்மக்கிட்ட இருக்க தீய சக்தி எல்லாம் அழிஞ்சிடும். இந்த கோபுரத்தை நீங்கள் தரிசிச்சுக்கோங்க. எங்கே போனாலும் முதல் முறையாக நீங்கள் பார்க்க வேண்டியது கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடணும். அதுதான் முதல். நீங்கள் எப்போ போனாலும் இடம்புறம் இருந்து வலம்புறம் போயிட்டு வரணும். சுற்றிட்டு வந்தால் தான் நல்லது. தரிசனம் எப்படி சுற்றணுன்னா, இடம்புறம் போய் வலம்புறம் வரணும். அப்படி தான் கோயிலை சுற்றணும். இப்போது நான் போயிட்டு உள்ளே எல்லாம் கோயிலை தரிசனம் காலையிலே ஒரு 6 மணிக்கு முன்னாடியே போயிட்டேன். மாலை, எண்ணெய் எல்லாம் அதை பாருங்கள், எண்ணெய் மாலை எல்லாம் போயிட்டு ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. மாலை என்ன அழகாக இருக்குது பாருங்கள். சாமிக்கு எல்லாம் கட்டி வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமியை உள்ள மூலஸ்தானம் ஃபோட்டோ எடுக்கணுன்னா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி விட்டுட்டு அந்த மூலஸ்தானம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த என்ட்ரன்ஸில் வெளியில் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காரு பாருங்கள். அந்த பூஜாரி அவர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அது எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இது பச்சையம்மன். பச்சையம்மன்னா வெளியில் வச்சுருக்கிற ஒரு அம்மன். அது மூலஸ்தானம் இன்னும் ஒரு செம்மையாக இருக்கும். இது சப்த கன்னிகள் ஃப்ரெண்ட்ஸ். சப்த கன்னிகளாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு இடம் வச்சு அந்த இடத்துல வழிபடுறாங்க. எல்லா சாமிகளும் இருக்குது இந்த இடத்துல. இது அந்த ஹில்ஸு தான். அப்படியே சுற்றிக்கிட்டு வரேன். இது அந்த என்ன கருப்பை மரம் அப்படி எல்லாம் சொல்கிறாங்களா, பாட்டு பாடுறாங்களா, அந்த மாதிரி. இது பெரிய அந்த மலையிலெல்லாம் பாருங்கள் என்ன ஒரு அழகாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கே கண்கோடி வேணும். அது மனசுக்கு எவ்வளோ இதமாக இருக்கும். அந்த கீழே அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், என்ன ஒரு அழகாக இருக்குது. இந்த வெயில் காலத்துலேயும் எல்லா செடிகளும் இவ்வளோ தழுன்னு தழைஞ்சி வந்திருக்கு. அவ்வளோ பராமரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் குண்டும் குழியுமா இருக்கும். இந்த இடம் எல்லாம் பார்க்குறதுக்கே முடியாது, அந்த மாதிரி இந்த இடம்தான். இப்போ இவ்வளோ பசுமையாக பண்ணி என்னால் முடிஞ்ச இந்த கோவிலுக்கும் டொனேஷன் பண்ணேன். இது ஒரு சாமி. இது பேர் என்னன்னு அது சரியாக பார்க்கல நான். அது முன்னாடி பார்த்தது சப்த கன்னிகள். இவங்க என்னன்ட்டு அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன் நான். வீடியோவில் வரும்போது இது பண்ண சொல்கிறேன் நான். நீங்களும் இது போல் எப்பவும் கோவிலுக்கு போனால் தான் கோடி நன்மை கிடைக்கும். எத்தனை விஷயம் இருந்தாலும் நம்ம தரிசிக்க வேண்டியது கடவுள் தான். அதுக்கு மேலே எல்லாமே கடவுள் பார்த்துப்பா. அதுக்கு அடுத்து அந்த கோயில் அப்படியே சுற்றிட்டு வரேன் பாருங்கள். சுற்றிட்டு இந்த இடத்துக்கு அப்படியே ரைட் சைடில் திரும்பி பார்த்து அது மேலெல்லாம் பாருங்கள். அந்த மலையெல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இப்போ அந்த கோவிலுக்கு சுற்றிட்டு அப்படியே போகிறோம். கோயிலுக்கு போகிறோம். மேலே ஏறி போகிறோம். அங்கே தான் அந்த 1.5 அடி இருக்கிற ஒரு குகை கிடைக்கிது. நீங்கள் பார்ப்பீங்க, அந்த இடத்துல தான் இருக்குது. குறைக்கு ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
பேசிகிட்டே இருந்தேன்ல. இப்போ பாருங்கள், கீழே அந்த அம்மனை பார்த்தீங்க இல்லையா, அந்த இடம் தான் அப்படியே கோபுரம். இது மேல் பக்கம் வந்தால் இந்த மாதிரி அந்த கோபுரமும் இந்த மலையும் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த ஒரு 3 அடி தூரம் தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், மேல் வரை இதை காட்டுறேன் பாருங்கள், மேல் வரைக்கும் அந்த புகை மலையை பிளந்து இந்த நடுவில் இந்த அம்மனோட சிலை அங்கே வந்திருக்கு. அங்கே வந்து பிறந்திருக்காங்க அந்த அம்மா. எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. இங்கே வந்து நிறைய விலங்குகள் தான் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயபக்தியோடு போகணும் நம்ம. அந்த மாதிரி ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்தது பாருங்கள். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது பாருங்கள் தவறாமல். இங்கே இந்த குட்டியாக இருக்குது, ஒரு 1.5 அடி தூரம் தான், 1.5 அடி 1 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பாருங்கள், ஃபுல்லாக புகை. அது உள்ள அந்த அம்மா பிறந்திருக்காங்க. இதை பாருங்கள், இப்போ சின்னதாக அப்படியே வடிவாக பிறந்திருக்காங்க பாருங்கள். அதுதான் அந்த அம்மன் அந்த இடத்துல பிறந்திருக்காங்க. அப்புறமா அங்கே அந்த அம்மனும் சிலை வடித்து இப்போது அந்த இடத்துக்கு ஒரு கேட்டு போட்டு நல்லா இது வச்சுருக்காங்க. நான் போயிட்டு இப்போ அந்த இடத்துல இப்போ எடுத்துகிட்டு வந்து சாமியை சேவிச்சுட்டு கொஞ்ச நேரம் தெய்வீகமாக சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மன நிம்மதியாக இருந்தது. எப்போவுமே நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா எதையும் பண்ணாதீங்க. கடவுளை நினச்சிக்கோங்க மனசுக்குள்ளே. உங்களுக்கு எல்லா நன்மையும் வந்து சேரும். நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும்? கடவுளை மட்டும்தான் கும்பிட முடியும். அதற்கு மேலே எல்லாமே கடவுள் தான். எனக்கு கொஞ்சம் கும்பிடும்போது மரத்துக்குச்சி உடம்பு, எனக்கு அம்மன் வரும். அதனால் அங்கே கும்பிடும்போது பக்கத்துலேயும் யாரும் இல்லை. தெய்வீகமாக ரொம்ப நினச்சேன்னா எனக்கு சாமி வந்துடும். அதனால் கொஞ்சம் அரைக்குறையாக மனசுக்குள்ளே இது பண்ணி அப்படி கும்பிட்றனா தான். ஏன்னா நான் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே போனேன். எல்லோரும் அதாவது போகும்போது அதுக்கு மேலே தான் பூஜையே நடக்குது. இனிமே தான் வருவாங்க எல்லோரும். அதனால் நான் மட்டும் தனியாக போனேன். இதில் வேறு குரங்கு அது இதுன்னு என்ன வரும்னே தெரியாது அங்கே. அதனால் பயந்துக்கிட்டே கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்பவும் இதை பாருங்கள், இப்போ தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே சுற்றி வரோம் நம்ம. இப்போது ஃபஸ்ட்லேருந்து அந்த மலையை சுற்றி இப்போ இங்கே ஒரு அம்மன் இருக்குது, கீழே இருக்கிறது மூலஸ்தானம் காட்டினேன் இல்லையா பூஜை பண்ணுறதுக்கு. அது இங்கே இருக்கிறது இந்த அம்மா பிறந்த இடம். இந்த பச்சை அம்மனை கும்பிடுறதுக்கு 2 இடத்துல கும்பிடணும். ஃபஸ்ட்டு வந்து கீழே கும்பிடணும், இல்லை ஃபஸ்ட்டு இங்கே மேலே தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தான் கீழே இருக்கிற அம்மனை தரிசிக்கணும். நான் வந்து அங்கே போனால் அங்கே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நேராக அங்கேயே அப்படியே சுற்றிக்கிட்டு வாமுனி செம்முனின்னு இருக்குது, அந்த சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே வந்தேன். இங்கே வந்து அப்படியே திரும்பி ரிட்டன் வந்து இங்கே சாமி இருக்குது. இங்கே ஒரு நான் வந்த வழி மலையை சுற்றி திரும்பி இங்கே வந்துட்டேன். இங்கே வந்தால் ஒரு சாமி இருந்தது, இது ஆஞ்சநேயர் இது. வத்தி பொட்டி வேறு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தெய்வீகமாக அங்கே ஒரு வத்தி பொட்டி யாரோ வச்சுருந்தாங்க, அதை எடுத்து சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு அங்கே கும்பிட்டேன். நீங்கள் எப்போவுமே சொல்கிறேன், நம்ம கோயிலுக்கு போனோன்னா நான் மறந்துட்டு வந்துட்டேன், கும்பிட்டுட்டேன், திரும்பி ரிட்டன் வரேன். நீங்கள் கும்பிட்டுட்டு எப்போவுமே ஒரு வத்தி பொட்டி, எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். வத்தி பொட்டி ஒன்று அங்கே வச்சுட்டு வந்தோம்னா வரவங்களுக்கு எல்லாருக்கும் வத்தி பொட்டி இல்லைன்னா அந்த வத்தி பொட்டி அவங்க ஏற்றி சாமியோ விளக்கோ ஏற்றுனாங்கன்னா அந்த பலன் வந்து நமக்கு சேரும். அடுத்தவங்களது நம்ம எடுத்து ஏற்றினோம்னா அது வந்து அவங்களுக்கு போய் சேரும். புரியுதுங்களா? அதுபோல் நம்மளால் முடிஞ்சது வத்தி பொட்டி வச்சுட்டு வரணும், அது நல்லது. நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. இப்போது கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டேன். மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போது தொடங்கிய இடம், அந்த இடம் சூரியன் காட்டுதில்ல, தொடங்குது அங்கே. அதுக்கு அடுத்து வந்தது இங்கே அம்மன் கோவில் ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு மக்களே. இது பச்சையம்மன் கோபுரம், கும்பிட்டுக்கோங்க. கோபுரம் பார்த்தால் கோடி நன்மை. காலையிலே போயிட்டேன் கோயிலுக்கு. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த இடத்துல இருக்க கிளைமேட் எல்லாம். இது வந்து வாமுனி செம்முனி, அந்த அம்மாவோட பிள்ளைகள்.
அவங்கள பார்க்க போயிட்டு இருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு வந்து கோபுரம் இருக்கிறது அந்த அம்மாவோட ஆலயம். இப்போ போகிறது இப்போ போயிருக்குன்னு அது வந்து முனீஸ்வரன் மாமுனி செம்முனின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிகளாம். அவங்களோட அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு அம்மனை தரிசிச்சுட்டு அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். தவறாமல் பாருங்கள். என்னோடய வீடியோக்கள் தெய்வீக விஷயங்கள் நிறைய இருக்கும். தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் போடுவேன் என்னோடய சேனலில். எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். கோயில் எல்லாம் தரிசித்தாச்சு. இப்போ வெளியில் வந்தாக்கா ரயில்வே கேட் போட்டாங்க. பார்க்கலான்னு செல்லு எடுத்தேன். வீடியோ போடுறதுக்கு எடுக்கலான்னு பார்த்தா ட்ரெயின் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெய்வீக விஷயங்கள் என்னோடய சேனல்